அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பால்காரை ஒரு மெக்கானிக் மர்டர் பண்ணி எரித்த வழக்கு பற்றி உங்களுக்கு சொல்லி அந்த குற்றவாளியை கைது பண்ணதையும் நான் சொன்னேன். ஆனால் வழக்கு இன்னும் முடியல, இன்னும் தொடருதுன்னு சொன்னேன். நான் காவல்துறை கண்காணிப்பாளராக தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே அதே குற்றவாளி இன்னொரு குற்றத்தில் ஈடுபட்டதை நான் தெரிஞ்சு சட்டத்தில் எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறான். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் போகுது. எத்தனையோ வழக்குகள் விடுதலை ஆகுது. அப்படி விடுதலையான பிறகு கூட அவன் திரும்ப ஒரு குற்றத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த கிரிமினல் மைண்ட் அவனுக்கு இருந்ததா, அல்ல அவனுக்கு ஒரு அந்த டிப்ரெஷன் அல்லது அந்த ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த சைக்கோ ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருந்ததா என்னங்கிறத இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. என்ன நடந்துச்சுன்னா, அந்த வழக்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவன் அந்த சாட்சிகளெல்லாம் மிரட்டிடுறான். ஜெயிலுக்குள்ளே இருந்தே எல்லாருக்கும் தகவல் சொல்லி உறவினர்கள் மூலமாக. அவன் ஒரு கிறுக்கு பைய சார், அவன் சைக்கோ அப்படின்னு பயந்துக்கிட்டு யாருமே அவனுக்கு சாட்சி சொல்ல முன் வரலை. காவல்துறையினர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. நடந்த சம்பவத்தை கோர்ட்டில் ப்ராசிக்யூஷன் சைடில் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி முடியல. ஆனால் ஒரே ஒரு பால்காரன், அந்த இறந்து போன பால்காரனுடைய நண்பன், அவனுக்கு ஏற்கனவே பிடிக்காது. அவன் மட்டும் துணிஞ்சு சாட்சி சொல்கிறான். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவன் சாட்சி சொல்லி கூட அந்த கேஸ் விடுதலை ஆகிடுது. அதனால் அவன் ஜெயிலை விட்டு வெளியில் வந்துடுறான். ஒரு கொலையிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இவன் வெளியில் வந்தோன்னே என்ன பண்ணுறான், ஒரு நாள் காலையில் இந்த பால்காரன் பால் கொண்டு போகும்போது அவனை வழியில் மறித்து, ஏன்டா எல்லாருமே சாட்சி சொல்லாமல் இருக்கும்போது நீ மட்டும் எனக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்ன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். அவனும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆள், தொலைச்சிருவன் போடா, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டிடுறான். அவனுடைய தாயை அசிங்கமாக பேசிடுறான். அந்த பால்காரனுக்கு ஏற்பட்ட கதி தாண்டா உனக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் வேற, நான் வேற, என்னெல்லாம் அவளை ஈஸியாக நினைக்காதன்னு சொல்லிவிட்டு இவன் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு பால் விற்க போயிடுறான். இவன் கிறுக்கு பையன், இவன்கிட்ட போய் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுறான். இது நடந்து சில நாட்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் சிறுகனூர்னு ஒரு காவல் நிலையம் இருக்குது. நம்ம மெட்ராஸ் ட்ரிச்சி ஹைவேஸில் பக்கத்தில் இருக்கோம். அந்த ஊரில் உள்ள ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, சார் தலையில்லாத ஒரு பாடி மட்டும் ஒரு இடத்துல கிடக்கு, அதனால் உடனடியாக அதிகாரிகளை அனுப்புங்க சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. பெண் அல்லவா, இல்லைம்மா நீ ஒன்றும் பயப்படாத, நானே வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய இன்ஸ்பெக்டர்லாம் அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே அன்புநேசன்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி, அவரும் திறமையான அதிகாரி, எல்லாருமே அந்த இடத்துக்கு போனோம். அப்படி போகும்போதே இந்த இறந்து போனவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக எல்லா காவல் நிலையத்திற்கும் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி தலையில்லாத ஒரு பாடி கிடக்கு, வேறு யாராவது ஆள் காணா போன வழக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திலிருந்து ஞானசேகரன்னு சொல்லி ஒரு ஏசி என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், சார் இங்கே இப்போ ஒரு கேஸ் நேற்று ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு பால்காரனை காணோன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் சொன்னேன், ஜோக்கா என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஏன் காண போகிறவங்களாம் பால்காரனாகவே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அந்த கேஸ் விடுதலை ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு நிமிஷம் யோசித்தோம். சரி, அதுக்கு என்ன, இது சிறுகனூரில் நடந்திருக்கு, அது ஜியபுரம், இதுக்கு சோமரசம்பேட்டை, அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போகிறோம். போய் அந்த பாடியை பார்த்துட்டு அதில் உள்ள உடைகள் பழைய மாதிரியே டிசீஸ்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கார்பஸ் டெலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பிரேதத்தை பிரேத பரிசோதனை செய்யணும்னா தலை இருக்கணும், இல்லைன்னா ஆள் செத்து போனவங்க யாருன்னு தெரியாது. இப்போ குற்றவாளியை தேடுறதை விட காவல்துறைக்கு மிகப்பெரிய பணி என்னென்னா தலையை தேடுறதாயிடுச்சு. சுற்றி அந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏஆர் கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 25 பேர் அந்த காட்டையே சல்லடை போட்டு தேடுறாங்க, தலை காணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை பிரேத பரிசோதனை கிடங்கில் கொண்டு போய் வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தலையும் பாடியும் தனியாக இருந்தால் தனித்தனியாக அதுக்கு இன்கொஸ்ட் பண்ணணும், பிரேத விசாரணை செய்யணும். அப்புறம் தான் அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி ரெண்டு ஒன்று தானான்னு சொல்லி முடிவு பண்ணணும். அதுவே ஒரு பெரிய மெத்தடு, இது சயின்டிஃபிக் மெத்தடு. அப்படி பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணால் தான் இந்த தலை இந்த பாடிக்கு உரியதுன்னு சொல்லி நம்ம கோர்ட்டில் நிரூபிக்க முடியும். இந்த சூழ்நிலையில் நான் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு காவலர் ஃபோன் பண்ணி,
சார் ஒரு ஆள் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே வர சொல்லுங்கன்னொன்னே என்னோடய ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு வாங்கணுன்னு ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர்கிட்ட ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே ஏன்ப்பா என்ன இதுக்கு என்ன பார்க்கணுன்னா, சார் நம்ம சந்திரன் இருக்கான்ல சார் அப்படின்னாரு. யார் நம்ம சந்திரன் அப்படின்னா, அந்த முதல்ல ஒரு கொலைகேஸில் இருந்தான்ல சார். ஆமாம், என்னாச்சு அவன் இப்போ வெளியில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சார் நேற்று ஒரு பாடியில் உள்ள தலையை மட்டும் துண்டாக வச்சுக்கிட்டு சார் கொள்ளிடம் ஆற்றில் அந்த தலையில் ஷாம்பு போட்டு அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தான் சார். நான் என்னையா சொல்கிற அப்படின்னா, ஏன் அது என்ன சொல்கிற நீ அப்படின்னா, நானே பார்த்தேன் சார், நீ இதை யார்கிட்டையாவது சொன்னால் உன் தலையும் இது மாதிரி வாஷ் பண்ணுவேன்னு சொன்னான் சார். ஓடியாந்துட்டேன் சார் நான். எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை சார், பயமாக இருக்குது சார். நான் தலையை தனியாக வச்சுருந்தானடாண்ணே. ஆமாண்ணா. உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, பால்காரன் இதே குற்றவாளி, ஏற்கனவே அவனுடைய கேஸில் இவன் சாட்சி சொன்னான்னு சொல்லி அவனுக்கு முன்னுரிதம் இருந்திருக்கணும். அதனால இவனை கொலை பண்ணிட்டான் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கும் தகராறாகி அவங்க அம்மாவை இவன் தவறாக திட்டினதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ உடனே அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு, இறந்து போனவன்னார் தான், கொலை பண்ணதுன்னார் தான், ஆனால் தலை எங்கே இருக்குதுன்னு தெரியல, இந்த சந்திரனை பிடிச்சிங்கன்னா தலை தெரிஞ்சிடும் அப்படின்னா எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்தை அதனால் நிறுத்தி வச்சுருவான். அடுத்த நாள் எனக்கு டிஜிபியினுடைய மீட்டிங். இந்த டிஜி மீட்டிங்காக நைட்டு ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வர்றதுக்காக நான் புறப்பட்டுருக்கேன். மத்தியானம் ஒரு மணி 1:30 மணி இருக்கும். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அந்த தொலைபேசி அழைப்பில் யார் பேசுகிற அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா நான் சந்திரன் தான் பேசுகிறேன் சார் அப்படின்னா. யார்? அந்த கொலைகாரன் பேசுகிறான். என்னடா எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோனை மூடிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, அப்போல்லாம் செல்ஃபோன் ரொம்ப புழக்கத்தில் இல்லை, எந்த லொக்கேஷன் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நம்பர்லேருந்து வருது அப்படிங்கிறத டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை காண்டாக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் ஒரு பூத்துலேருந்து தான் பேசுகிறான்னு எனக்கு தெரியுது. அவன் அங்கேருந்து பேசும்போது சொல்கிறான், அந்த நேரத்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு குற்றவாளி காவல்துறையினரோட ஏற்பட்ட சண்டையில் என்னுடைய மாவட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டான். அந்த என்கவுண்டர் நடந்த நேரம் அது. அந்த நேரத்தில் இவன் பேசி என்கிட்ட சொல்கிறான், சார் நான் உங்கள்கிட்ட நேராக எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் தலையெல்லாம் தேட வேண்டாம், தலை என்கிட்ட பத்திரமா இருக்குது, அதை எங்கே வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை சுற்றக்கூடாது சார் அப்படிங்கிறான். அவனுடைய டோன் தானே அவனை ஏற்கனவே பிடிச்சி நான் விசாரிச்சிருக்கிறதுனால எனக்கு தெளிவாக தெரியுது. சரிடா நீ உடனே புறப்பட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கே வந்துடு, எஸ்பி ஆஃபீஸு திருச்சியிலேருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே சொல்கிறேன். ஆனால் அவன் வருவான்னு நான் நம்பலை. ஏதோ கிறுக்கு போய் உளறான், வருவானா, இவன் கொலைகாரன் வந்தான்னா திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவோன்னு தெரியும், ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஜெயில்னால் என்னென்னு தெரியும், எப்படி வருவான், ரெண்டாவது கொலை பண்ணால் அடிப்போன்னு நினைப்பான், சுற்றாதீங்கன்னு வேறு சொல்கிறான் அப்படின்னு எனக்கு அறகுற நம்பிக்கை. சொல்லிவிட்டு நான் மீட்டிங் போகிறதுக்கு புறப்பட்டு ஈவினிங் 6:30 ஃப்ளைட்டுக்காக ஒரு 5 o'clock போல் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு போய் ஏர்போர்ட்டில் இறங்குறேன். செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். அங்கேருந்து என்னுடைய போலீஸ் வெயிட்டிங் அங்கேருந்து பேசுகிறாரு, சார் சந்திரன் ஒருத்தன் உங்களை பார்க்க வந்திருக்கான் சார்னு. ஏன்டா தனியாக வந்திருக்கானா தலையோடு வந்திருக்கானா அப்படின்னு கேட்டேன். இல்லை தனியாக தான் சார் வந்திருக்கான் அப்படின்னாரு. அவனை விட்றாதன்னு சொல்லி கீழே உள்ள டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் டிஎஸ்பி சுப்பிரமணியன் இருந்தார், அவர் மேலே மாடிக்கு போக சொல்லி அவனை விட்றாதீங்க, அவன் கொலை கேஸ் அக்யூஸ்ட்டு, நான் வந்தாரேன்னு சொல்லிவிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃபீஸ் வர்றேன். வந்த உடனே காலில் விழுந்து, ஐயா என்னை சுட்றாதீங்க அப்படின்னா. சுடாதரா, நான்லாம் சுட மாட்டேன், நீ அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை, நீ தான் இத்தனை கொலை பண்ணிட்டு சும்மா நடிக்காத, எந்தடா என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கடா தலைன்னு கேட்டேன். ஐயா அது திண்டுக்கல் லிமிட்டில் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தில் கருவ மரத்தில் கட்டி தொங்க விட்ருக்கேன் சார் அப்படின்னா. கொலை நடந்தது ஸ்ரீரங்கம், பாடி கிடந்தது சிறுகனூர், தலை இருக்கிறது திண்டுக்கல் நிமிடத்தில் எரிமேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்ருக்கானே. ஏன்டா பைத்தியக்காரனடா நீ என்னென்னா, எனக்கு தெரியாது சார் நான் பைத்தியக்காரனா என்னென்னு, ஆனால் நான் தான் சார் கொலையை செஞ்சேன், நான் தான் சார் செஞ்சேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறான். அதுக்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டாங்க, சிறுகனூர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிலாம் எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கே உள்ள எஸ்பி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் உங்கள் லிமிட்டில் ஒரு தலை இருக்குன்னு. அவர் என்னடா என்ன தலை இருக்கா, என்ன மூர்த்தி சொல்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி அங்கே கட்டி தொங்க விட்ருக்கான் சார், அவன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான், நாங்கள் அங்கே வர்றோம்னு நான் லோக்கல் போலீஸை அனுப்புகிறேன் அவங்க ஹெல்ப்புக்குனார். போய் அங்கே பார்த்தாங்க, பாலித்தீன் பேக்கில் அவனுடைய தலையை மட்டும் தனியாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி, யார் பால்காரனோட தலை எப்படி இருக்கும் பார்த்துங்க, சினிமாவில் கூட நீங்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது, கட்டி தொங்க விட்ருக்கான். அதை அவனே எடுத்து அவுத்து காமிக்கிறான். அப்புறம் அதை கொண்டு வந்து மார்ச்சுரிக்கு கொண்டு வந்து, மார்ச்சுரியில் தலையும் பாடியும் வச்சு இந்த தலையும் இந்த பாடியும் ஒன்று தானான்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம அந்த வழக்கை இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் இவன்கிட்ட நான் சொன்னேன், நீ சாட்சி சொல்லாதரான்னு,
எனக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்னான். ஒரு நாள் இவன்ட்டு நான் போய் ஏன்டா சாட்சி சொன்னேன்னு கேட்டேன். விடுதலையாகி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான். அன்றைக்கே சொன்னேன், அந்த பால்காரன் கதை தாண்டா உனக்கு ஒன்று சொல்லிவிட்டு, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கிடான்னா. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். முந்தா நாள் வந்து வந்தான் சார். வரும்போதே ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் மறித்தேன் சார். ஒரே வெட்டு சார், தலை துண்டாயிடுச்சு சார். சரிடா, ஏன்டா இந்த பாடியை கொண்டு போய் அங்கே போட்டா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்ன காரணத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க. இந்த விடுதலையாகி வந்த பிறகு சந்தேக கேஸ் போட சொல்லி போலீஸ் வந்து வழக்கமாக குற்றவாளிகளை, ஏற்கனவே குற்றவாளிகளாக ஜெயிலுக்கு போனவங்களெல்லாம் பிடிச்சி கேஸ் போடுவாங்க. அங்கே வந்து ஒரு திருட்டு நடந்து போகுது, பெரிய திருட்டு அந்த ஸ்ரீரங்கத்தில். அப்போ ஏற்கனவே பழைய குற்றவாளிகள்லாம் பிடிச்சி கேஸ் போடுறாங்க. அப்போ இவனை போய் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே அவன் மர்டர் கேஸில் அக்யூஸ்டாக இருந்ததுனால. இவன் சொல்கிறான், நான் வந்து கொலைகாரன் தான், ரவுடி தான், ஆனால் திருடன் இல்லை, என்னை திருடன்னு கேஸ் போடாதையாங்கிறான் அந்த எஸ்ஐட்ட. அவர் 2 அரை அரைஞ்சு போடா உள்ள அப்படின்னு சொல்லி போட்டு கேஸ் போட்டு அனுப்பிச்சிடுறாரு. இவன் அந்த எஸ்ஐயை பழி வாங்கணும்னு நினச்சானான். ஏன்னா இவன் வந்து ரவுடின்னா அது மரியாதையான், கொலைகாரன்னா அது ஒரு பெரிய தைரியமான செயலாம், திருடன்னா அது கீழ்த்தரமா, திருட்டுங்கிறது கேவலமான தொழிலாம். தன்னை திருடன்னு சொல்லி இவன் எஃப்ஐஆரில் போட்டுட்டா எல்லோரும் என்னை ஜெயிலுக்குள்ளே திருடன்னு அசிங்கமாக பார்த்தான் சார். அதனால் இந்த எஸ்ஐயை நிம்மதி இல்லாமல் பண்ணணும்னு வாய்ப்பு வருமானு பார்த்துட்டு இருந்தேன். இந்த கொலை பண்ணோன்னே இந்த எஸ்ஐ இங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி போய் சிறுகனூரில் இருக்கார். அவன் அந்த ஆள் லிமிட்டில் கொண்டு போய் தலை இல்லாமல் பாடியை போட்டால் அப்போ அந்த ஆள் தெரியாமல் திண்டாடுவான்ல சார். நீங்களாம் பெரிய அதிகாரி திட்டுவீங்கல்ல, அதுக்காக கொண்டு போய் பாடியை போட்டேன் சார். நான் பாருங்கள், உள்ளபடியே அந்த எஸ்ஐ திட்டு வாங்கினார் இன்ஸ்பெக்டரை. ஏன்டா இவ்வளோ நான் பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, உனக்கு ஒரு பாடி கிடைக்கிறது கூட தெரியல, எனக்கு ஃபோன் வந்து நான் தானே உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் நான் சொன்னேன். இப்படிலாம் ஒரு குற்றவாளி செய்வான்னு கற்பனையில் கூட நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் தலையை ஏன்டா அங்கே கொண்டு போய் கட்டினேன் அப்படின்னோடனே, இல்லை சார் அவர் கண்டுபிடிக்க முடியக்கூடாது இல்லை சார், இங்கே போட்டால் அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நீங்கள் போலீஸ் நாயை விட்டு கரெக்டாக பிடிச்சிடுவீங்கல்ல சார், அதனால தான் மரத்தில் கொண்டு போய் கட்டி விட்டேன் சார். ஏன்டா கழுவுனை வாஷ் பண்ணேன்னாக்கா போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சிடும்ல சார், அதுக்காக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாங்கிறான். இப்படி ஒரு கிறுக்கனை நான் என்னுடைய சர்வீஸில் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அவன் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இந்த வழக்காவது கண்டிப்பாக தண்டனையில் முடியணும்னு தொடர்ந்து நேரடி விசாரணையில் நீதிமன்றத்தில் விசாரணை வரும்போது அந்த வழக்கை தொடர்ந்து அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடச்சி அப்புறம் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே போனான். அதில் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சைக்கோவாக இருந்து காரணமே இல்லாமல் ஃபிலிம் சீரீஸனுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலை பண்ணுறவனும் இருக்கான். இந்த மாதிரி குற்றவாளிகள் அவர்களாக சொன்னால ஒழிய இவன் தான் கொலை பண்ணியிருப்பானான்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து கண்டுபிடிக்கிறது அன்றைக்கும் பாருங்கள் அவன் வந்து நான் தான் சொல்லி ஒத்துக்கிட்டான். இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்படுகின்ற வழக்குகளும் இருக்கின்றன. அதனால் யார்கிட்ட பேசினாலும் வார்த்தைகள் பேசும்போது அவனுடைய மனது புண்படும்படியாக இல்லாமல் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பது இந்த வழக்கிலிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒன்று. ஒரு குற்றவாளி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து சரண்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதை காவல்துறையினர் வந்து பெரிய அதிகாரிகள் கூட அவன் வரமாட்டான், எப்படி வருவான் அப்படின்னு எல்லாரும் மாதிரி நினைக்காம அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் காவல்துறை அதிகாரிகளுக்கு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.